Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம சமீபத்துல வந்த டாப் 3 பேடே லோன் அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேடே லோன் அப்ளிகேஷன் அப்படினாலே இன்ட்ரஸ்ட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 3 அப்ளிகேஷன்ல ஆல்ரெடி லோன் எடுத்திருந்து அதுல ஏதாவது நீங்க டிராபேக் அப்படிங்கறத நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அது மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் இந்த பேடே லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் எதை வச்சு அப்ரூவல் தராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு வர்ஸ்ட் ப்ரொஃபைல் இருந்தாலும் அப்ரூவல் தராங்க, ஒரு சிலருக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்து நல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபைல் வச்சிருந்தாலுமே லோன் அப்படிங்கிறது தரதில்ல. ஸோ இவங்களுடைய அப்ரூவல் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இதை தவிர்த்து ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஜெனியூனான ஒரு சில லோன் அப்ளிகேஷன் பத்தின லிஸ்ட் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த மாதிரியான அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் சூர்யா லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2025 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 16,000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 ஆவும் இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் யாரு ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான். அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன் ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி ஓன் அப்ளிகேஷனா தான் இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 365 நாள் டைம் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி லோன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், பட் இப்படி கொடுக்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இதை தவிர்த்து லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் கொடுத்துருவாங்க, டிஸ்பர்சலும் பண்ணிடுவாங்க. அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட்டை டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கும் ரியல் டைம் லோனுக்கும் சம்பந்தம் இருக்காது. பட் இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க எதுவுமே கொடுக்கல. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல ஆல்ரெடி லோன் எடுத்தவங்க என்னென்ன டிராபேக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு லோன் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஒருவேளை கிடைச்சாலுமே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கறதையும் ஒரு சில 1 ஸ்டார் ரேட்டிங்ல ரிவ்யூவா கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சிலர்கிட்ட வந்து செகண்ட் டைம் வந்து லோன் அப்ளை பண்ணாமலே அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்க 7 days லோன் அப்ளிகேஷன் மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் யாராவது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரீபேமெண்ட் பண்றதுக்கு மினிமமா 15 days அப்படிங்கிறது டைம் தரதாகவும் போட்டிருக்காங்க. இதுல கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது இதுல கொடுக்கக்கூடிய லோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும்போது ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபைனலா இநாச் அண்ட் இசைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே லோன் டீடைல்ஸ் என்ன ஏது அப்படிங்கறத தெளிவா ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த இடத்துலயே அவாய்ட் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இசைன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய எனி டைம் ரூபி அப்ளிகேஷனும் 2025 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனையும் 10 லட்சம் பேர் டவுன்லோட்ஸ் பண்ணிருக்காங்க. அதில் 8,000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது சேம் 4.6 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க 2000 இருந்து 30,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல சேலரிடு பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் இந்த மாதிரி எல்லோருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இவங்க வழங்கக்கூடிய லோன் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 25,000 வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 90 நாள்ல இருந்து 365 நாள் வரைக்கும் தரதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3.3% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ரொம்ப அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் லோன் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபினாகல் ஃபினான்சியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்ல 3,400 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. 600 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸா பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷனையும் ஜஸ்ட் ஒரு 14 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒருவேளை லேட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ பெனால்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய 1 ஸ்டார் ரேட்டிங்ல நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. இதை தவிர்த்து 22,000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது விட்ராவல் பண்ணி எடுத்திருக்காரு. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணும்போது 29,000 ரீபேமெண்ட் பண்ணிருக்காரு. பட் டைம் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் 14 days தான் கொடுத்துருக்காங்க போல. ஸோ ஓவராலா பார்க்கும்போது எல்லா ரிவ்யூஸ்மே இந்த மாதிரி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து அதிக பேர் லோன் எடுத்திருப்பாங்க போல. ஏன்னா ரிவ்யூ அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கு. இந்த லிஸ்ட்ல மூணாவது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் PFIL பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஃபின்ஸ்டாக் இன்டர்நேஷனல் லிமிடெட் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த அப்ளிகேஷனும் 2025 பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. இதுவரையிலும் ஜஸ்ட் ஒரு 1 லட்சம் பேருக்கு மேலே தான் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதில் 4000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனில் அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. இவங்க RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-யான பூஜா ஃபின்ஸ்டாக் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிறவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் தரதா போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஓன் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC-னுடைய அப்ளிகேஷன் தான், அது தெரியுது. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 91 டேஸ்ல இருந்து அதிகபட்சமாக 365 டேஸ் வரைக்கும் டைம் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவும் 18 to 28% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 100 rupeesல இருந்து அதிகபட்சமாக 2000 + GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லேட் பேமெண்ட் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக மெடானிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதும் அப்ளிகேபிள் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்ளை பண்ணும்போது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும், அதர்வைஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அண்ட் சேலரிடு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். இதை ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ட்ராபேக் அப்படின்னு பார்க்க இதில் லோன் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2000 அந்த ரேஞ்சில் தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி 2000 அப்ரூவல் கொடுக்கும்பொழுது ப்ராசஸிங் ஃபீஸ் 200 rupees பிடிச்சிக்கிறாங்க. 1800 ரூபாய் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது 2400 ரூபாயை ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மலான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது தான் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 மாதம் அப்படிங்கிறது டைம் கொடுக்குறதாகவும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக முன்ன பார்த்த அந்த 2 அப்ளிகேஷன்லையுமே ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 15 நாள் அப்படின்னா 14 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் 2 மாதம் டைம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக உண்மை தான். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யாராவது இந்த அப்ளிகேஷனில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.